யோகாம்பாஸில் இப்போ சாம்பார் பொடி, ரசப்பொடி, இட்லி தோசை மிளகா பொடி, பருப்பு பொடி அண்ட் டீடாக்ஸ் பொடி, டீடாக்ஸ் டீ பொடிங்கிறது கஷாய பொடி. இது எல்லாமே இப்போ தயாராக இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் இதோடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கீழேயும் கொடுத்துருக்கோம். வாட்ஸ்அப் நம்பர் அது வழியாக நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை தொடர்பு கொண்டு நீங்கள் பதிவு பண்ணிடலாம். அதை அனுப்பி வைக்கிறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பாஸ். ஆஃப்டர் அ வெரி லாங் டைம், அதாவது என்ன சொல்லணும்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் கழிச்சு நான் ஃபர்ஸ்ட் வீடியோ இதுதான் பண்ணுறேன். ஏன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் என்னுடைய கஷ்டிப்த பூர்த்தியோட ஏற்பாடெல்லாம் நடந்துட்டு இருந்தது. அதுக்கெல்லாம் குழந்தைகளுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ண முடியுமா இருந்ததுன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஆற்றுல நிறைய கெஸ்ட்டு. ஸோ இந்த ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆஸ் யூஷுவல் ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் ரெடி ஆகிட்டேனான்னு கேட்டேன்னா உடம்பு சரியாயில்ல, தொண்டை பத்தை எல்லாம் எப்படி இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ இது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு இது தானே. ஸோ அப்படியே வந்தது. 1.5 மாதம் கிட்ட ஆயிடுச்சு நம்ம வீடியோ பண்ணி. ஆனால் நான் இந்த நிமிஷத்தில் எனக்கு அந்த 60th பர்த்டே வீடியோ நீங்கள் பார்த்துருப்பேன். ட்ரெடிஷ்னலாக ஹோமம் பண்ணி அண்ட் அந்த குடத்துல இருந்த ஜலம்லாம் தலையில் விட்டது அதெல்லாம் வந்து ஆத்தோட பண்ணினோம். அதை நான் வீடியோவாக அவங்களுக்குலாம் கொடுக்கல. ஸோ இதை வந்து இந்த கெட் டுகெதர் இதை வந்து உங்கள் எல்லாருக்கும் வீடியோவாக கொடுத்துருந்தேன். அதை பார்த்துட்டு நிறைய பேர் எனக்கு வாழ்த்து தெரிவிச்சிருந்தேன். என்னை விட பெரியவா எல்லாரும் நான் உன்னோட பெரியவோ உனக்கு ஆசீர்வாதம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரொம்ப சந்தோஷம். எனக்கு அதுதான் வேணும். என்னை விட பெரியவா எல்லாரும் எனக்கு ஆசீர்வாதம் சொன்னது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு என்னுடைய நிறைய பெரிய நமஸ்காரம், நிறைய நமஸ்காரம் உங்கள் எல்லாருக்கும். அதே மாதிரி என்னோட சின்னவா எல்லாரும் எனக்கிட்ட ஆசீர்வாதம் கேட்டிருந்தேன், நான் வாழ்த்து சொல்லியிருந்தேன். ரொம்ப பெரிய தேங்க்ஸ் எல்லாருக்கும். எப்பயுமே உங்கள் எல்லாருக்கோசமும் காமாட்சிகிட்ட என்னுடைய பிரார்த்தனை இருந்துகிட்டே இருக்கும். எல்லாருமே அவளுடைய குழந்தை அப்படிங்கிறது எல்லாருடைய அபிலாஷைகளையும் நிறைவேற்றி வைக்க சொல்லி அவள்கிட்ட என்னுடைய பிரார்த்தனைகள் எப்பயுமே இருக்கும். ஸோ இத்தனை நாள் கழிச்சு ஒரு 1.5 மாதம் கழிச்சு ஷூட். ஆனால் நடுப்புற வந்திருந்ததே, ஆனால் அப்பப்போ ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோ 2 வீடியோன்னு அப்லோட் பண்ணிட்டு இருந்தியே அப்படின்னு கேட்டேன்னா, இது எல்லாமே பிஃபோர் ஜூன் ஷூட் பண்ணது எல்லாம் ஒரு குமுலேட்டிவாக ஒரு கொஞ்சம் வீடியோஸ் எடுத்து வச்சுருந்தேன். அதை வந்து உங்களுக்கு ஒன்று ஒன்றா அப்பப்போ ஒரு வாரத்துக்கு 1, 2, ஒரு வாரத்துக்கு 2 அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தேன். ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆடி மாத பிறப்புக்கான பாயசம். தேங்காய் அரிசி சேர்த்து ஒரு பாயசம் பண்ண போகிறோம். ஸோ ஜென்ரலாக இது எல்லாரும் பண்ணுறது தான், நம்மளுமே நிறைய பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலும் ஆடி மாத பிறப்புக்குன்ற இதோட நம்ம ஆரம்பிக்கணும், ஒரு ஸ்வீட்டான ஒரு இதோட ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு இந்த பாயசத்தோட ஆரம்பிக்கிறோம். ஹோப் உங்கள் எல்லாருக்கும் நிச்சயமாக வரப்போகிற நாட்கள் எல்லாமே பண்டிகை நாட்கள் எல்லாமே உங்களுக்கு தேவையானதெல்லாம் அந்த காமாட்சி பண்ணி கொடுக்கறதுக்கு எனக்கு உடம்புல தெம்பையும் மனசுல ஒரு அதாவது புதுசான எண்ணங்களையும் கொடுக்கணும்னு நான் அவள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பண்ண ஆரம்பிக்கலாம் பாயசத்தை நம்ம. ஸோ இது பச்சரிசி ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து ஊற வச்சு வச்சுருந்தேன். நான் ஒரு 1 ஹவராக ஊறின்ட்டுருக்கு. இதுலேருந்து இது வந்து இந்த கப்பால் ஒரு 1/4 கப் இருக்குன்னா இந்த கப்பால் 1 கப் கிட்ட தேங்காய் திருகல் எடுத்துக்கலாம் நம்ம. இதுக்கு மேலே போடாதீங்கோ, ஏன்னா பாயசம் அப்புறம் ரொம்ப குழன்னு வரும். பாயசமாக டம்ளரில் குடிக்கிற மாதிரி இருக்காது. இது இந்த கப்பில் நம்ம ஒரு 1/4 கப்பு கிட்ட தான் எடுத்துருந்தோம். அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கப்பால் 1 கப் தேங்காய் திருகல் எடுத்துக்கோங்க. ரெண்டையும் ஒன்றா போட்டுறேன். ஒரு 1/2 கப் தண்ணி விட்டு நல்லா வெண்ணெய் மாதிரி அரைச்சிட்டு வந்துடணும். இது அரைச்சிட்டு வந்துட்டு உங்களை பார்க்குறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இதை இன்னுமே இது இருக்கக்கூடாது, அரிசியோடதெல்லாம் தேங்காயெலாம் நல்லா ஃபுல்லாக அரைப்படுற மாதிரி அரைச்சிருக்கும். இது வந்து நல்லா ஒரு 1/2 லிட்டர்லேருந்து 3/4 லிட்டர் வரைக்கும் தண்ணி விட்டுருக்கேன். இதில் இந்த தண்ணியில் இதை விட்டுடலாம். அடுப்பு சின்னதாக வச்சுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு இதையும் வாஷ் பண்ணி அதை எடுத்துக்கலாம்.
ஸோ இதை வந்து நீங்கள் இப்போது கொதிக்க ஆரம்பிக்கிற வரைக்கும் கைவிடாமல் கிளறிண்டே இருக்கும். ஏன்னா இதில் இருக்கிற அரிசி வந்து கீழே போய் உட்காந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அது சரியாக வராது பாயசம். அதனால் இது கொதிக்க ஆரம்பிக்கிற வரைக்கும் கிளறிங்கோ. இது நிறைய தடவை நம்ம பண்ணியிருக்கோம். இருந்தாலும் ஆடி மாத பருப்புக்கு தேங்காய் சேர்த்த பாயசம் பண்ணுறது தான் ரொம்ப விசேஷம். அதே மாதிரி ஆடி மாத பருப்பு என்னைக்கு மாமி அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்கலாம். மாசப்பருப்பு தர்ப்பணம் பண்ணுறவா வந்துட்டு 16ஆம் தேதியே பண்ணணும். அதாவது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இதை பண்ணணும். தர்ப்பணம் இல்லை, நாங்கள் ஆடி மாத பண்டிகை ஆடி 1ஆம் தேதி மட்டும்தான் இது பண்ண போகிறோம் அப்படிங்கிறவா இதை வந்து நீங்கள் புதன்கிழமை அன்னைக்கு பண்ணிக்கலாம். அதனால் அவாவா சௌகரியம் இது. தர்ப்பண சில பேர் வந்து தர்ப்பண தண்ணிக்கே பாயசம் பண்ணிடுறோம் அப்படின்பா. அதுவும் பரவாயில்ல, நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ பண்ணலாம். அப்படி இல்லையா மாசப்பிறப்பு 1ஆம் தேதி அன்னைக்கு பண்ணிட்டு அம்பாளுக்கு, ஏன்னா ஆடியில தான் ஆரம்பிக்கிறது. எல்லா ஆடி வந்ததுனாலே பின்னாடியே எல்லா பண்டிகையும் தொடர்ந்து வரும் அப்படிங்கிறது தான் நம்ம பெரியவாள்லாம் பழைய நாள்லேயே சொல்லிகிட்டே இருப்பா. ஸோ சொல்கிற மாதிரி ஆடி வந்ததுனாலே பின்னாடியே 21 அன்னைக்கு குரு பௌர்ணிமா வருது. ஸோ அதை தொடர்ந்து 4 வெள்ளிக்கிழமைகள் ஆடி வெள்ளிக்கிழமை வரும். அது வெள்ளிக்கிழமையில் வந்து அதுக்கப்புறமா இது ஆடி அமாவாசை வரும். அதுக்கப்புறம் வரலட்சுமி நோம்பு வரும். அதை தொடர்ந்து ஆவணி ஆவட்டம் வரும். பட்டங்கழிஞ்ச 8ஆம் நாள் ஸ்ரீ ஜெயந்தி வரும். அது மாதிரி அதுக்கு நடுப்புற இன்பிட்வீன் இதில் ஓணம் பண்டிகை வரும். எல்லாமே ஆடி மாதத்துக்கு அப்புறமா தான் ஒன்றொன்னா நமக்கு பண்டிகைகள்லாம் வரும். டில் கார்த்திகை வரைக்கும் நமக்கு நிறைய பண்டிகைகள். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மெலோடன் ஆகும். அது வரைக்கும் நல்லா மாதம் ஏதாவது ஒரு பண்டிகை இருந்துருக்கும். ஸ்வீட் கொண்டாடு பண்ணலாம் நம்ம எல்லாரும் ஜாலியாக இல்லையா. நமக்கு வந்து ஏன்னா நமக்கு கிடைக்கிறதே இந்த ஒரு இதில் தான். ப்ளஸ் இதெல்லாம் நம்ம பண்ணுறது சுவாமிக்குன்ற ஒரு இதில் நம்ம பயபக்தியோடு பண்ணுவோம். ரெண்டாவது எல்லா உறவுகளும் சேர்ந்து கொண்டாடுறது தான் பண்டிகையோடைய பெரிய மகத்துவமே. இது நான் நிறைய வீடியோவில் உங்களுக்குலாம் சொல்லிகிட்டே இருக்கேன். பட் நானே சொல்கிறேன், நான் உங்களுக்கு ஆஷாட நவராத்திரி பற்றி சொல்லியிருக்கணும். பட் சொல்கிற மாதிரி இந்த ஃபங்க்ஷனுக்கெல்லாம் அப்புறம் கொஞ்சம் உடம்பு முடியாமல் போயிடுச்சு. ஆஷாட நவராத்திரி பற்றி நான் உங்கள்கிட்ட எதுவுமே சொல்லலை. பட் நான் அதை பற்றின தகவல் வந்து ஆன்மீக யோகியில் கண்டிப்பாக கொடுக்குறேன். நீங்கள் அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆஷாட நவராத்திரி எவ்வளோ முக்கியம் அப்படின்றத பற்றிலாம் நீங்கள் வந்து ஆன்மீக யோகியில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஆன்மீக யோகியிலையும் நிறையா சமீபமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதில் அப்லோட் பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்கேன் கதைகள்லாம். எல்லாருக்குமே அது உபயோகமாக இருக்கும். பார்த்தேன்னா கொதிக்கிறது செய்யறதா. ஸோ இந்த மாதிரி நல்லா கொதித்து நம்ம விடுறதே தண்ணியாக இருந்தது, கொஞ்சம் திக்காக இருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜில் இதில் வெல்லம் ஆட் பண்ணலாம். 1 கப்பு, நான் 1.25 கப் போட்டுக்கிறேன். நீங்களாம் நல்லா 2 கப் போட்டுக்கோங்க. பிகாஸ் அப்போ தான் அது வந்து பாயசம் வந்து ஸ்வீட்டாக இருக்கும். இல்லைன்னா ஸ்வீட்டாக இருக்கும், அவ்வளோதான். ஏன்னா ஸ்வீட்டாக இருந்தால் எனக்கெல்லாம் போகும். நீங்களாம் ஸ்வீட்டாக சாப்பிட்றவா. அதனால் 1.25 கப் இல்லை, எங்களுக்கு போரும் ஸ்வீட் போரும் அப்படிங்கிறவா 1.25 கப்பு போட்டுக்கோங்க. சரியா? அதாவது தேங்காய் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அந்த கப்பாலேயே 1.25 கப் நான் எடுத்துட்டுருக்கேன். இது நல்லா வெள்ளத்தோடையும் கூட கொஞ்சம் நாளைக்கு கொதிக்கணும். ஏன்னா பச்சை வாசனை போக இருக்கணும். நம்ம எடுத்துட்டு இருக்கிறது வந்து இந்த ஜாகிரி பவுடர் எடுத்துட்டுருக்கேன். இதில் மண் குப்பையெல்லாம் இருக்காது. அதனால் நீங்கள் வெள்ளத்தை எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா அதை கரைச்சி வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா இதில் விடுங்க. ஏன்னா குப்பை மண் கல் ஏதாவது இருந்ததுன்னா பாயசம் இது சரியாக வராது. அதனால் நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு 2-3 மினிட்ஸ் கொதிக்கட்டும், பார்க்கலாம். ஸோ இந்த பாயசம் நல்லா பச்சை வாசனை எல்லாம் போக நல்லா கொதிச்சுட்டு இதில் வந்து நம்ம இப்போ ஏலக்காய் பொடி ஆட் பண்ணலாம். இன்றைக்கி இந்த ஸோ ஆடி வந்துட்டாலே இனிமேல் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃப்ரெஷ் அண்ட் ஃப்ரெஷ் நம்மளோட கூட ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடுவா. விசேஷமான இதுக்கெல்லாம் அவள் கண்டிப்பாக ட்ராவல் பண்ணுவாள். ஸோ இன்றைக்கி நான் இதுக்கு யூஸ் பண்ணின இந்த ஜாகிரி பவுடர் ஃப்ரெஷ் அண்ட் ஃப்ரெஷ்ஷோடது.
கலர்லாம் எவ்வளோ நல்லா இருக்குது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ ஜாகிரி பவுடரும் அவள்கிட்ட கிடைக்கிறது. நெய் ரொம்ப அபாரமாக இருக்கும், அது பற்றி சொல்லவே வேண்டாம். நம்ம பார்த்துல இப்போ ஹோமத்துக்கெல்லாம் கூட இந்த ஹோமத்து நெய்யெல்லாம் வாங்கி கொடுக்க வேண்டாம், ஏன்னா அது மேலேயே எழுதியிருக்கோம். நீங்கள் இந்த கடையில் போய் பார்த்தீங்கன்னா இது நாட் ஃபார் எடிபிள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ஸோ அப்படின்னா அதில் வேறு ஏதோ இருக்குன்னு தானே அர்த்தம். அதனால ஹோமத்தை சுவாமிக்கு பண்ணுறதே எதுக்கு ஒரு மிக்ஸ்டாக ஒரு இது இருக்கணும்னு சொல்லிட்டு இதை தான் நானே வாங்கினேன். ஹோமம் பண்ணின போது அப்படி ஒரு வாசனையாக இருந்தது. ஸோ இதனால் எல்லாருக்கும் தேவைப்பட்ட வாழலாம், யாருக்கெல்லாம் அஃபோர்ட் பண்ண முடியுமோ முடிஞ்ச வாழலாம் அதை வாங்கிக்கோங்க. ஏலக்காய் பொடி ஒரு 1/4 ஸ்பூன் போடுறேன். ஒரு வாட்டி ஒரு மாதிரி பண்ணலாம். நீங்கள் எப்படி வேணுமோ என்ன பாயசம் வேணும்னாலும் பண்ணலாம். ஆனால் ஆடியை வரவேற்கிறதுக்கு நம்ம முதல் நாளைக்கு பாயசம் பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறது தான் ரொம்ப விசேஷம். ஸோ இந்த தேங்காய் அரிசி பாயசம் தயார். இதை எடுத்து வச்சுக்கிறேன். ஃப்ரெஷ்ஷோட நெய் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். முந்திரி பருப்பு ஒரு 10. இதெல்லாம் அவாவா சௌரியம். என்ன நம்ம போட்டாலும் சுவாமிக்கு நான் எப்பயும் சொல்கிறது தான், எல்லா நைவேத்தியத்தையும் நம்ம பண்ணிவிட்டு கடைசியில் நம்ம தான் எடுத்துக்க போகிறோம். அவருடைய திருஷ்டிக்கு கொடுக்குறோம், அவருடைய பிரசாதமாக நம்ம எடுத்துக்க போகிறோம் இது எல்லாத்தையும். ஸோ அதனால் இதெல்லாம் உங்களுடைய சௌகரிய பிரகாரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டு பண்ணிக்கோங்க. ஆடியை பற்றின சமாச்சாரமெல்லாம் நிறைய முன்னாடி இருக்கிற விஷயங்கள் இதுலேயே நான் சொல்லியிருக்கேன். உத்தராயணம்னா என்ன, தட்சிணாயணம்னா என்ன, அது எதனால நம்ம கொண்டாடுறோம், எதனால அந்த மாதிரி எந்த சமயத்தில் சூரியனோட அந்த கிரணங்கள் மாறுறது, எல்லா டீட்டெயில்ஸுமே நான் இதுக்கு முன்னாடி வீடியோலலாம் கொடுத்துருக்கேன். சொன்னதே சொல்லி உங்களை கழுத்தத்துக்கு கூடாதுங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். அதனால தான் நான் இந்த வாட்டி சொல்லலை. அதேமாதிரி இது மட்டும் இல்லை, நம்மள்கிட்ட நிறையா பிளேலிஸ்டில் 2 பிளேலிஸ்ட் நமக்கு பாயசம் பிளேலிஸ்ட்னே இருக்குது. அதில் அவ்வளோ பாயசம் இருக்குது. நீங்கள் எது வேணாலும் பார்த்து எடுத்து பண்ணிக்கலாம். இது முந்திரி பருப்பு வறுத்துட்டும் பாயசத்தில் இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஜோரான ஆடி பண்டிகைக்கான பாயசம் தயார். எல்லாருக்கும் இந்த ஆடி பிறப்பிலேருந்து ஆரம்பித்து எல்லா பண்டிகைகளும் சந்தோஷமாக நிம்மதியாக ஹாப்பியாக எல்லாரும் குடும்பத்தோடு சேர்ந்து கொண்டாடணும்னு அம்பாள்கிட்ட பிரார்த்திச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.